ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது டோட்டல் பிளேலிஸ்டாவே 2024 ஸ்ரீலங்கன் அட்வான்ஸ் லெவல் சிலபஸ்ல இருக்க போற ஐசிடி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர்ல நடந்த அந்த எக்ஸாம் பேப்பரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இந்த பிளேலிஸ்ட் வந்து போக போகுது. அதுல முதலாவது வீடியோன்றபடியால சில இன்ட்ரடக்ஷன்ஸ். எப்பவுமே ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்னு சொல்லி நாங்க ஃபேஸ் பண்ற நேரங்கள்ல இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ன்ற பார்ட் 1 இருக்கலாம், பார்ட் 2 இருக்கலாம். நாங்க படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிலபஸ் டோட்டலா எல்லாம் கவர் பண்ணி தான் அதுல வரப்போகுது. அதுல பார்ட் 1ன்றது டோட்டலாவே எங்களுக்கு 50 எம்சிக்யூ இருக்கும். இந்த 50 எம்சிக்யூக்கும் வந்து ஆப்ஷன் சொல்லிக்கல ஒரு 5 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு வரப்போகுது. எங்களுக்கு வரப்போற அவ்வளவு வழியுமே எம்சிக்யூ பேட்டர்ன் தான். இதுல ஃபில்லிங் த பிளாங்க்ஸோ அல்லது நீங்க வேற மாடல்ஸ்ல வர மாதிரியோ வேற பாடங்கள்ல இருக்க போற மாதிரியோ இல்லை. எல்லாமே டோட்டலா இங்க எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஸோ இந்த 50 வழியும் எங்களுக்கு டோட்டலா அட்வான்ஸ் லெவல் சிலபஸ்ல இருக்க போற 10 பாடத்தையும் உள்ளடக்கி தான் இருக்கும். ஸோ அந்த 10 பாடங்களும் என்னென்ன, அதன் தனித்தனி ஒப்சர்வேஷன், ஒரு மெயினான டாபிக் அடுத்து எல்லா வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கிளிப்பின் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லயே எல்லா பாடத்துக்குமான தனித்தனி யூடியூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் சிலபஸ் இருக்க போற அவ்வளவு பாடத்துக்கான வீடியோ கிளிப்ஸுமே தனித்தனி பிளேலிஸ்டா நாங்க அப்லோட் பண்ணி இருக்கிறோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல நாங்க பாக்கல இந்த எம்சிக்யூ பார்ட்ன்றது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல முதலாவது வந்து எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுல எங்களுக்கு தர்ற அந்த கிரிட், அதாவது இந்த எக்ஸாம் பேப்பர்ல நாங்க எக்ஸாம் செய்யணும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பேப்பர். இதெல்லாம் எங்களை கேள்வி எல்லாமே இருக்கும். ஆன்சர் வந்து நாங்க புள்ளெடுத்தாலாம் நாங்க கொடுப்போம். ஸோ அதை தெளிவா நாங்கள் எல்லா கேள்விக்குமான புள்ளெடுத்தாளுக்கு பயன்படுத்தி அதன் ஆன்சரை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷனை மட்டும் கிளியரா மார்க் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதே நேரம் எந்த ஒரு ஆப்ஷன்லையும் நீங்க மார்க் பண்ணாமலே நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கான மார்க்ஸும் உங்களுக்கு வர போறது இல்லை. ஸோ சரியா தெளிவா ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் நீங்க புள்ளடி போட்டு கொடுக்கணும். அதை விட பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட டேர்ம் எக்ஸாம்ஸ்லயோ அல்லது நீங்க வேற மாடல் எக்ஸாம்ஸ்லயோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் இந்த எக்ஸாம் பேப்பரோட ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த எக்ஸாம் பேப்பரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஸோ சில ஆப்ஷன்ஸ் மேபி அக்கௌண்டிங்ன்ற பாடத்துல இப்ப நியூ சிலபஸுக்கு வந்த அப்புறம் கால்குலேட்டர் பாவிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுவுமே ஓல்ட் சிலபஸ்ல அந்த ஆப்ஷன் இல்லை. பட் ஏ லெவல் ஐசிடியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கால்குலேட்டர் யூசேஜ் வந்து டோட்டலாவே லிமிட் பண்ணியிருக்கோம், அதாவது ரெஸ்ட்ரிக்டட், நீங்க பாதிக்கவே இயலாது. அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கேள்வியை அதுல பார்த்துட்டு வர போறோம். இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் எந்த யூடியூப் வீடியோவை ரெஃபர் பண்ண வேணும்ன்ற விஷயமும் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோன்ற லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்க லிங்கை கொடுத்து அந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு கேள்வி தொடர்பான எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தேவைன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டன்டா வர ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனுமே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது விஷயம் நாங்க பார்க்க போறது இங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூவா தந்திருக்கிறேன். ஸோ எம்சிக்யூ பார்ட் கொஸ்டின் நான் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். இந்த கேள்வியில கேட்டிருக்க முதலாவது விஷயம் பின்வரும் தரவுகளை கருதுக. டேட் அண்ட் டைப்ஸ் வந்து தந்திருக்கிறேன். மேபி இந்த வீடியோ பாக்குறப்ப மேபி நீங்க சில நேரங்களில் இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கொடுத்து உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த தரவுகளை பற்றிய ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா பற்றிய ஒரு கேள்வி லாஸ்ட் பாஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்கிறேன். இதுல ஏ ஸ்டேட்மெண்ட் ஒரு புலனியினால் தரப்படும் வெப்பநிலை பெருமானங்கள். பட் டேட்டா இன்ஃபர்மேஷன் பற்றிய ஒரு தெளிவொன்று இருந்தா தான் நீங்கள் இந்த இடத்துல இந்த கேள்வியை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. டேட்டா இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், டேட்டான்றது பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரோ டேட்டா. அது நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். ஆனால் சென்சர், அதாவது புலனி என்று சொல்றது சென்சர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் சென்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா அது உங்களுக்கு வெப்பநிலை பெருமானங்களை தந்து கொண்டே இருக்கும். செகண்டுக்கு செகண்ட் இவ்வளவு டெம்பரேச்சர் தந்து கொண்டே இருக்கும். சென்சர் என்ற வேர்டு எங்களுக்கு தந்தாலே எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் எதுவா இருக்கும் என்று சொன்னால் தொடர்ச்சியான தரவுகள்.
கண்டினியூஸ் டேட்டான்ற மாதிரி சொல்லிக் கொள்வோம். கண்டினியூஸ் டேட்டான்றது வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு தரவுகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த கண்டினியூஸ் டேட்டாவோட எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னால், அடிக்கடி மாற்றமடைகிற தரவுகளை வச்சுக்கொண்டு தீர்மானங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிக் கொள்வோம். இப்போ கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிக்கல நாங்கள் ஒரு ஒரு ஆர்டிபிஷியலான செட்டப் கொண்டு வச்சிருப்போம். அதுக்குள்ள நாங்கள் தாவரங்களை வளர்ப்போம். தாவரங்களுக்கு தேவையான வெப்பநிலையோ அல்லது ஈரப்பதனோ குறைகிற நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த வெப்பநிலைக்கான ஒரு வசதியோ அல்லது ஈரப்பதனுக்கான ஏதோ ஒரு ஃபெசிலிட்டியோ வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். உங்களுக்கு தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த தரவுகள் இருந்தா தான் ஓகேயா இருக்கும், உங்களுக்கு தீர்மானம் இருக்கிறது. புலனி சென்சர் என்ற வேர்ட் வந்தாலே தொடர்ச்சியான தரவு என்ற ஐடியா உங்களுக்கு விளங்கினா. ஸோ பி பார்ட்டுக்கு வர போறோம். பி பார்ட் சொல்லியிருக்கிறோம், ஒரு கணினியில் சேமிக்கப்பட்டுள்ள ஒரு கோப்பினை உருவாக்கியவர் பெயரும் அதனை உருவாக்கிய திகதியும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஒன்றுல நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்கன்னு சொன்னால், அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ஃபைல் பற்றிய ஃபுல் டீட்டெயிலையுமே வச்சிருக்கு. அது எப்போ உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது, அது மோடிஃபை பண்ணப்பட்ட டேட், அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட டேட், அந்த ஃபைலுக்குள்ள என்ன வகையான தரவுகள் இருக்கு, அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன வகையான தரவுகள் இருக்கு, எல்லா விதமான அமைப்புகளுமே குறிப்பிட்ட அந்த கணினியில சேமிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், எங்கட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுக்கும். எங்கட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ன்றது வந்து ஒரு ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் பற்றிய நேம் இருக்கும், அவர்கிட்ட போஸ்டுகள் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ அவரை பற்றிய பர்சனல் டீட்டெயில், அவருக்கு என்ன அட்ரஸ், எங்க படிச்சிருக்கிறார், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதுக்குள்ள இருக்கும் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போனீங்க. அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம் அதான். மெட்டா டேட்டான்றது ஒரு தரவு பற்றி இன்னொரு தரவு இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமோ அல்லது ஏதோ ஒரு யூடியூப் போனா கூட யூடியூப்புக்குள்ள போன உடனே உங்களுக்கு அந்த வீடியோ என்ன, எப்ப கிரியேட் பண்ணப்பட்டது, எப்ப மோடிஃபை பண்ணப்பட்டது, எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே அந்த யூடியூப் வீடியோக்கு இருக்கு. ஸோ கணினியில் சேமிக்கப்பட்டுள்ள ஒரு கோப்பினை உருவாக்கியவர் பெயரும் அதனை உருவாக்கியது அதிகம். ஒரு டேட்டா பற்றி இன்னொரு டேட்டா டிஸ்கிரைப் பண்ணும். இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் மெட்டா டேட்டா. அடுத்தது சமூக ஊடகத்தளத்தில் பகிரப்பட்ட பதிவுகளினதும் அவற்றுக்கான பதில்களினதும் சேர்க்கை. இப்ப ஒரு சோசியல் மீடியால இருக்க ஒரு யூடியூப் வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னா அது கமெண்ட் போடுவாங்க, நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸுக்கு திரும்ப ஓர்டர் என்ன செய்ய ரிப்ளை பண்ணிக்கொள்வார். ஒரு பெரிய ஒரு தரவுத்தளமா இருக்கும், அது டேட்டா பேஸா இருக்கும். அதை நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான இடங்கள்ல வந்து சேமிக்க நார்மலா ஒரு பென் டிரைவ்லயோ அல்லது ஏதோ இடத்துல சேமிக்கக்கூடிய வசதி எல்லாமே இருக்கு. அது பெரிய ஹியூஜான டேட்டாவா இருக்கு. சோசியல் மீடியாவில் இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து பிக் டேட்டா. கொமனா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பேப்பர்ஸ் எங்களுக்கு தேவை. சோசியல் மீடியாவில் இருக்கிற டேட்டா எல்லாமே பிக் டேட்டா. பிக் டேட்டாண்டா என்னென்ற விஷயம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க கொடுத்து பார்த்து நீங்க பார்க்கலாம். சாதாரணமாக நாங்கள் சேமிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும் அல்லது வேற வேற கிளவுட்ல சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு பாரியளவான தரவுகளா இருக்கு. ஸோ இந்த ஏபிசி என்றதுக்கு சரியான விடையை நாங்கள் இப்ப கண்டுபிடிக்கணும். பட் கொமனாங்களுக்கு இதுல இருக்கிற பேசிக்கான ஐடியா வச்சு பார்க்கலாம். ஆனா உண்மையில டேட்டாண்டா அதன் வகைகள் அதை பற்றி ஃபுல் நாலேஜ் ஒன்று தேவை. ஸோ டேட்டாண்டா என்ன, அது தொடர்பான மேலதிக விளக்கத்துக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டேட்டாண்ட டைப்ஸ் என்னென்ன இருக்கு, கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டான்னு ரெண்டா பிரிக்கலாம். கண்டினியூஸ் டேட்டாக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, டிஸ்கிரீட் டேட்டாக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ எல்லா விதமான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுமே அந்த வீடியோ கிளிப்ல இருக்கு. ஸோ நான் இதுல எல்லா கேள்வியும் பார்த்து முடிக்கணும்ன்றதுக்காக இந்த கேள்வியின் ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போறேன். பட் அந்த கேள்வியின் யூடியூப் வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஐடியா ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டேட்டா அண்ட் டைப்ஸ் மேபி அடுத்த முறை வரப்போற எக்ஸாம் பேப்பர்ல அதே கேள்விய பேட்டர்ன் மாத்தி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஐடியாவில அடுத்த முறையும் கேள்வி வரலாம். ஸோ இந்த முதலாவது கேள்விக்கு சரியான விடை எதுன்னு பார்ப்போமா இருந்தால் தொடர்ச்சியான தரவு. சென்சர்ல இருந்து வர டேட்டா எல்லாமே கண்டினியூஸ் டேட்டா. சரியா? ஸோ இதுல நான் மார்க் பண்றேன் தொடர்ச்சியான தரவு. அடுத்தது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகுது, அந்த ஃபைலை பற்றி எக்ஸ்ட்ராவான டேட்டா இருக்குன்னு சொன்னால் தரவு பற்றிய தரவு மெட்டா டேட்டா. அந்த இங்கிலீஷ் வேர்ட் தந்திருக்கேன்.
பிறகு லாஸ்டா சோசியல் மீடியால இருக்கிற டேட்டா எல்லாம் பிக் டேட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் தேர்ட் ஆன்சர் போட்டுக்கொள்ளலாம். மேபி நெக்ஸ்ட் இயர்ல வர போற கேள்வியும் இதே பேட்டர்ன்ல உங்கள்ட்ட வரலாம். பட் ஏபிசி ஸ்டேட்மெண்ட் மாறும், அவ சொல்ற ஐடியா மாறும். உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல கேள்வி வந்தா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வியை திரும்ப ஒருக்கா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது முதலாவது கேள்விக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த சரியான ஆன்சர் மூன்றாவது ஆன்சரா இருக்கும். ஸோ நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இரண்டாவது கேள்விக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால், பின்வருவனவற்றுள் எவை தொகுதி முறை வழியாக்கத்துக்கு சிறந்த உதாரணம்? அதாவது வந்து பேட்ச் ப்ராசஸிங்கிற்கு எது எக்ஸாம்பிள்? ஜென்ரலா ப்ராசஸிங் அப்படின்றத நாங்க 3 டைப்பா டிவைட் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் ப்ராசஸிங், பேட்ச் ப்ராசஸிங், ரியல் டைம் ப்ராசஸிங். இதுக்கு ஓர்டர் எல்லாம் இல்லை. நீங்க இதைத்தான் முதல் சொல்லி இதைத்தான் பிறகு சொல்லணும்ன்ற ஓர்டர் எல்லாம் இல்லை. கொமனா நாங்க 3ஆ டிவைட் பண்ணி கொள்றோம். பேட்ச் ப்ராசஸிங், ஆன்லைன் ப்ராசஸிங், ரியல் டைம் ப்ராசஸிங். உண்மையில இந்த ரியல் டைம் ப்ராசஸிங் தான் இருக்கிறதுலேயே ஸ்பீடானது. ஒவ்வொரு ப்ராசஸிங் டைப்ஸுமே வந்து நான் தனித்தனி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இருந்தால் டைம் தேவையில்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை கொடுத்து நீங்க போவீங்களா இருந்தால் ப்ராசஸிங் டைப்ஸை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நான் கொஸ்டின் 1 கொஸ்டின் 2 தனித்தனி அவ்வளவு ஐடியாவுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அகைன் நீங்க இந்த கண்டெக்ஸ்டுக்கு வருவீங்களா இருந்தால் இந்த ஐடியாவை நீங்க கெதர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் நான் ரீட் பண்ண போறேன். இதுல ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று எடுக்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். வாகனத்தை நிறுத்தி வைப்பதற்கு ஒரு பயனருக்கு மிகவும் கிட்ட உள்ள தற்போது வெற்றிடமாக இருக்கும் இடத்தை அவருக்கு வெளியீடாக வழங்குகின்ற ஒரு முறைமை. இந்த பேசிக் ஐடியா என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஒரு வெஹிக்கிளை நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்க போறீங்க, அதுக்கு யூசருக்கு ஐடியா கொடுக்கணும். இந்த இடத்துல போனீங்கன்னா வெஹிக்கிளை நீங்க ஃப்ரீயா நிப்பாடலாம் சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து போகணும். இதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யும். இதுதான் ஐடியா. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார் ஒன்று வச்சுக்கிறீங்களா, ஒரு பைக் கொண்டு வச்சுக்கிறீங்களா, அதை ஒரு வெஹிக்கிள் ஒரு ரோட்ல வந்து ரைட் பண்ணி கொண்டு போறீங்க. எந்த இடத்துல பார்க் பண்ணலாம்னு சொல்லி ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். அது அந்த நேரம் அந்த பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கும்னு பார்த்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். 2 நாளைக்கு முதல் இருந்த ஃப்ரீ ஸ்பேஸை உங்களுக்கு காட்டக்கூடாது, அல்லது மேபி இருக்கும் அல்லது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு காட்டக்கூடாது. அப்புறம் அந்த இடத்துல வேணும்னு பார்க்கிங் இடம் இருக்கும். ஸோ ரியல் டைம் அப்பப்ப உடனுடனே அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த இடம் ஃப்ரீ, இந்த இடம் ஃபில் ஆயிட்டது, இந்த இடம் ஃப்ரீ என்று சொல்லி உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து குயிக்கான ஒரு அப்டேட்ல இருக்க வேணும்ன்றபடியால ஏ ஸ்டேட்மெண்ட் ஒரு ரியல் டைம் ப்ராசஸிங். ஸோ இந்த கேள்விக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. ஏ வார ஆன்சர் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணலாம். அப்படி பார்க்கல எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த், செகண்ட் எல்லாமே ஒமிட். ஸோ கரெக்ட் ஆன்சர் பிஎம்சி, 4வது ஆன்சர். பட் அதுக்காக நாங்கள் கேள்வி ஒமிட் பண்ணிட்டு போறது இல்லை. நாங்கள் பிஎம்சியும் பார்க்க போறோம் என்ன ரீசனுக்குன்னு சொல்லி. பட் அந்த ஒரு ஆப்ஷனை வச்சுக்கொண்டே நாங்கள் சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்காக தான் நான் மெயின் ஐடியா சொல்லி கொண்டு வந்தேன். ஸோ முதலாவது ஏ ஸ்டேட்மெண்ட் வராது, ஐடியா விளங்கிட்டு. பி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். கணியில் உள்ள கோப்புகளை ஒவ்வொரு நாளின் இறுதியிலும், இதுதான் மெயினான ஐடியா. இந்த ஒரு குறிப்பிட்ட நாளின் எண்டில தான் ஆட்டோமேட்டிக்கா நாங்க பேக்கப் எடுப்போம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குன்னா அந்த பேங்க் வந்து உடனே எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வைக்க மாட்டேங்க. நீங்க டிபாசிட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் போய் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு வரலாம். அவ்வளவுதான் சிஸ்டம், உடனே அப்டேட்டா. பட் சில இடங்கள்ல இப்ப நீங்க உங்களோட மார்க்ஸ், ஸ்கூல்ல வர்ற எக்ஸாம் பேப்பர் மார்க்கிங் எல்லாம் எக்ஸாம் பேப்பரை நீங்க செய்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகுதான் மார்க்ஸ் வரும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்தோ எண்ட் ஆஃப் த வீக்கோ வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அப்டேட் பண்ணுங்க. அப்படியான குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு அல்லது வேரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ப்ராசஸிங் எல்லாம் பேட்ச் ப்ராசஸிங். பேட்ச் ப்ராசஸிங் என்று சொன்னாலே குறிப்பிட்ட நாட்களுக்கு வரையறுக்கப்பட்டதா இருக்கு. சி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் சரியான எங்களுக்கு விளங்கிட்டு, எனிகோ உங்களுக்கு 4வது ஆன்சர்னு தெரிஞ்சிட்டு. ஒரு நாளின் போது கிடைத்த வாடிக்கையாளர் கட்டளைகளை பெருமானத்திற்கேற்ப வரிசைப்படுத்துகின்ற ஒரு முறைமை. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய கஸ்டமர்ஸ் வரினும் அந்த கஸ்டமர்ஸின் ஓர்டர்ஸை நாங்கள் ஓர்டரா எடுக்க போறோம். ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் தானே பார்ப்பீங்க, குறிப்பிட்ட நாள் ஒரு கால இடைவெளி இருக்கு. ஸோ ஒரு பீரியோடிக் டைம் ஒன்று இருக்கு எங்களுக்கு. ஸோ டைம் டு டைம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல இதை நாங்கள் செய்வோமா இருந்தால் அதுவுமே ஒரு பேட்ச் ப்ராசஸிங் தான் வரப்போகுது.
ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பிஎம் சிஎம் தான் இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் நாங்க இதுல பார்த்திருக்கிறோம். இதுன்ற சரியான ஆன்சரா நாங்க 4வது ஆன்சரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, தென் நாங்க இந்த 3வது கேள்விக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால், பின்வரும் பந்தியில் உள்ள ஏ பி ஆகிய வெற்றிடங்களுக்கு பொருத்தமான பிரதியீடுகள் உள்ள விடைகளை தேர்ந்தெடுக்க. இப்ப நாங்கள் ஏ பி என்று 2 ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல எது வரும் என்று சொல்லி கண்டுபிடிக்க போறோம். முதலாவது சொல்லியிருக்கேன் ஏ அப்படின்னு போட்டுட்டு, மிக பழையதாக இருந்தாலும் அது இன்னும் உலகின் மிகப்பெரிய கூட்டு தாபனங்களின் தினசரி செய்பணிகளில் பிரதான வகிவாகத்தை வகிக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் ஓல்டு விஷயமா இருக்காது, ஓல்டுல பாவிச்ச ஒரு பழைய காலத்து ஒரு விஷயமா இருந்தாலும், பட் இன்றைக்கு நாங்கள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இதை நாங்கள் யூஸ் பண்றோம்னு சொல்லிக்கிறோம். அதே நேரம் அதன் வலுவிற்கு மேலதிகமாக அதன் பிரசித்திக்கு ஏதுவான மற்ற பிரதான காரணம் டேஷ் ஆகும். என்ன சொல்ல வர்றாருண்டா, ஒரு ஓல்டு ஜெனரேஷன்ல பாவிச்ச ஒரு விஷயம் முதல் காலங்கள்ல பாவிச்சதா இருந்தாலும் அது இன்றைக்கும் நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறோம். உண்மையில இதுக்கு சரியான ஆன்சர் எது பார்ப்போம்னு சொன்னால், இதுல இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் எதாவது போட்டிருக்கீங்கன்னா முதன்மை கணினி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். கிளவுட் கம்ப்யூட்டிங்க நீங்க விடையா எடுக்கல. அது என்னடா இன்றைக்கு மெயினான ஒரு விஷயம் கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்றைக்கு ட்ரெண்டிங்ல பார்த்தோம்னா நாங்கள் எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு எங்க சேவ் பண்றோம்? ஒரு கிளவுட்ல. அது மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவா இருக்கலாம், இது ஆப்பிள் கிளவுடா இருக்கலாம், ஆப்பிள் கம்பெனின்ற. அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ராப் பாக்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூகுள் டிரைவா இருக்கலாம். எல்லாம் கிளவுட் தான், ஆன்லைன்ல சேவ் பண்றோம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கே ஒரு பழைய டெக்னாலஜின்னு நாங்க சொல்லிடலாம். பட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பழைய டெக்னாலஜி. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய அளவான இடப்பரப்பை எடுத்து அதுக்குள்ள கம்ப்யூட்டர் எல்லா ஸ்டோரேஜ் டிவைசஸையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய தரவுத்தளமாய் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் ட்ரஸ்டபிலிட்டி, நம்பிக்கை தன்மை. இப்போ நாங்கள் ஒரு மெயின் ஃப்ரேம் இடத்தை நாங்கள் சேவ் பண்ணிட்டோம் என்று சொன்னால், ஓகே டேட்டா இல்லை என்று சொன்னால் டேட்டாவோட நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்றாலும் அங்கே போய் எடுக்க. கம்ப்யூட்டர்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, അതിന്റെ கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த 3வது கேள்விக்கு சரியான விடையா 4வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த 4வது கேள்விக்கு பருவமா இருந்தால், ஒரு விசேட உபகரணத்தை பிரதானமாக பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு வீட்டு கிராமம் ஐக்கிய அமெரிக்க அரசுகளில் முடிவுறும் தருவாயில் உள்ளது. வீடுகளின் சுவர்கள் இவ்வுபகரணத்தை பயன்படுத்தி அமைக்கப்படும் அதே வேளை அத்திவாரங்களும் கூரைகளும் பாரம்பரிய முறையில் அமைக்கப்படுகின்றன. இவ்வுபகரணம் கட்டுமான செயல்முறைக்கு தேவையான ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் அதே வேளை செயல்முறையை விரைவாகவும் லாபகரமாகவும் செய்து கட்டுமானத்தின் போது ஏற்படும் விரயத்தை இழிவளவாக்குவதற்கும் இவ்விசேட உபகரணம் யாராக இருக்கலாம். இப்ப என்ன நடக்க போறேன்னா, ஒன்றுமில்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பந்தியா தந்திருக்கிறேன். ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் என்ன செய்யணும்னா, நாங்கள் கட்ட போற வீடோ அல்லது பில்டிங்கோ எல்லாத்தையுமே எஃபெக்டிவா கண்டுபிடிச்சு, இப்படி நீங்க டிசைன் பண்ணினா உங்களுக்கு செலவு குறைவு எஃபெக்டிவா கண்டுபிடிச்சு தரும். அந்த டிவைஸ் என்னவா இருக்கலாம்? இன்னைக்கு நாங்கள் டைம் டு டைம் எவ்வளவு புது புது டிவைஸ் யூஸ் பண்றோம். எந்த டிவைஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா அந்த விடையை தரும்? இதுக்கு சிம்பிள் ஆன்சர் டிஜிட்டைசர் என்று சொல்லியிருக்கேன், விளக்கமாக்கி. டிஜிட்டைசர் என்றது என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஒரு பெண்ணால ட்ரா பண்ணோம்னா அதை ஆட்டோமேட்டிக்கா டிராயிங் மாதிரி மாற்றி தரும். டிஜிட்டைசர் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள். ப்ளொட்டர்ன்றது ஒரு பிரிண்டர் மாதிரி, நீங்க பேனர் அதுகள் பிரிண்ட் பண்ற மாதிரி ப்ளொட்டரை யூஸ் பண்ணலாம். ஜோய்ஸ்டிக்ன்றது ஜஸ்ட் ஒரு கேமிங் பர்பஸுக்கோ அல்லது நாங்கள் இது ஒரு மூவ்மெண்ட்ஸ் ஜஸ்ட் ட்ரை பண்றதுக்கோ இல்லை சிசிடிவி கேமரா கண்ட்ரோல்ஸுக்கோ யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த 4வது ஆன்சரா போட்டுருக்கிற பாயிண்டிங் டிவைஸ்ன்றதை நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் மவுஸ். இப்போ மவுஸை வச்சு நாங்கள் பெரிய ஒரு இப்படி எஃபெக்டிவான இதை கண்டுபிடிக்க போறதில்லை. பட் 3D பிரிண்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 3D பிரிண்டர்ன்றது ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா அந்த வீட்டை முப்பரிமாண வடிவில உங்களுக்கு டிசைன் பண்ணி தரும். ஸோ அப்படி டிசைன் பண்ண நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இப்படி டிசைன் பண்ணா உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு ஐடியா வரும். பிளஸ் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே குறையும், செலவுகள் தேவையில்லாமல் குறைக்கப்படும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். இப்படி ஒரு ஐடியா வரும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 2வது. பட் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல
நாங்கள் என்னென்ன டிவைஸுகளை என்னென்ன தேவைக்கு பாவிக்கிறோன்ற ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு நீங்க வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி அவ்வளவுதான். ஸோ இந்த 4வது கேள்வி பார்த்திருக்கோம். அதுக்கு சரியான ஆன்சரா 2வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ கிளிப்ல நாங்க பார்த்திருந்தோம் இந்த 2024 MCQ பார்ட்ல இருக்க போற முதல் 4 கேள்வியும் பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோல நாங்கள் தொடர்ச்சியா வரப்போற 5-6 சொல்லி இந்த MCQ பார்ட் ஃபுல்லா என்னென்ன இருக்கோ அவ்வளவுமே பார்த்து கொண்டு வருவோம். ஸோ சேம் இதே பிளேலிஸ்ட்லயே நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கான எக்ஸாம் பேப்பருக்கான ஃபுல் கைடன்ஸ் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் அடுத்த வீடியோல மீட் பண்ணிக்கொள்வோம் 5வது கேள்வியின் தொடர்ச்சியோட.